என்ன பேசாலும் சிரிச்சிட்டு இருக்கிற பாவி பற்றி நான் பேச போகிறது இல்லை. நீ எவ்வளோ சவுண்டாக சிரிச்சாலும் நான் விட்டுருவேன். ஓ நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். இப்போ எப்படி பஞ்சு ஓகே. எனக்கு இறைவி மனைவிங்கிற வார்த்தைலாம் கேள்விப்பட்டதே இல்லை. மனைவிங்கிறதுக்குள்ளே எல்லாமே இருக்குன்னு நினச்சிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் காசு பணம்லாம் பார்க்குறேன்னா அது பின்னாடி அவரும் இருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். 2 நாளாக உடம்பு சரியில்லை ரொம்ப. ஸோ ப்ரீஃபாக முடிச்சுக்கிறேன். இல்லை நேற்று ஒரு ஃபங்க்ஷனில் சமோசா நல்லா இருந்துச்சுன்னு சாப்பிட்டேன். இந்த சமோசா இன்னும் ஞாபகம் வச்சுருக்கேன்னா பார்த்துக்கோங்க. ஓகே. இறைவி படத்தில் நடித்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் தேங்க்ஸ் டு டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ். ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். பட் ஒன்று என்னென்னா காலையில் ஆரம்பிச்சு சம்டைம் மறுநாள் காலையில் வரைக்கும் போவோம். பட் அதெல்லாம் தாண்டி அந்த டீமை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்குவார். ஸோ பிக் தேங்க்ஸ் டு கார்த்திக் சுப்ராஜ். ஸ்பெஷலி எஸ்ஜே சூர்யா சார் மாதிரி ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஆனஸ்ட் பர்சனாலிட்டி. இவங்களெல்லாம் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். சார் உங்களோட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம். அகெயின் விஜய் சேதுபதியோட இது 3வது படம். ரொம்ப என்ன சொல்கிறது, அகெயின் இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். பாபி சிம்மாவோடையும் அண்ட் ஓவரால் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆர்டிஸ்ட் சொல்லலாம் அஞ்சலி. அவங்க கலகலப்பு நான் இதே இடத்துல அங்கே லாஸ்ட்டில் உட்காந்து பார்த்தேன். அதான் ஃபஸ்ட் டைம் நான் பிரசாத் லேப்க்கு வரேன். அவங்கள வந்து அங்காடித்தூர்லேருந்து ஐ லைக் யுவர் ஆக்டிங் ஸோ மச். ஸோ என்ன பேசாலும் சிரிச்சிட்டு இருக்கிற பாவி பற்றி நான் பேச போகிறது இல்லை. நீ எவ்வளோ சவுண்டாக சிரித்தாலும் நான் விட்டுருவேன். ஸோ நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ அகெயின் சிவி குமார் சார் இனிமேல் இறைவி குமார்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பஞ்சு ஓகே. இன்னைக்கு அவர் பர்த்டே வேறு. ஸோ கண்டிப்பாக அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான மூவியாக அமையும். எனக்கு இறைவி மனைவிங்கிற வார்த்தைலாம் கேள்விப்பட்டதே இல்லை. மனைவிங்கிறதுக்குள்ளே எல்லாமே இருக்குன்னு நினச்சிட்டேன் நான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அடக்கமான ஒரு ஹஸ்பண்ட். ஸோ இது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. கண்டிப்பாக இது இந்த படத்துக்கு அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் மேலே இந்த அஃபெக்ஷன் மீதி ஒரு பெரிய ரெஸ்பெக்டோடு பார்ப்போம்னு நினைக்கிறேன். என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ வெரி ப்ரவுட். அண்ட் லிரிசிஸ்ட் விவேக் வேல்முருகனோட லிரிக்ஸ் என்ன வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த மனிதி பாட்டு என்னோட ஃபேவரட் சாங் ஆயிடுச்சு. ஸோ ஒண்டர்ஃபுல். என்னுடைய தெய்வம் ஷெரீஃப் மாஸ்டர் உட்காந்துருக்காரு. இன்னைக்கு கொஞ்சம் காசு பணம்லாம் பார்க்குறேன்னா அது பின்னாடி அவரும் இருக்காரு. ஸோ அவர் என்ன ஒரு 1 hour கேப்பில் ஆட வச்சார். பெரிய விஷயம். என்னெல்லாம் 1 day வச்சாலே ஆட மாட்டேன் ஒழுங்காக. ஸோ ஒரு 1 hourல நான் திரும்பி கெத்து ஷூட்டிங்காக கோவா போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ உடனே பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து கோவா போகணும். ஸோ அந்த 1 hourல முடிஞ்ச அளவுக்கு நான் பெண்டை கட்டி ஆட வச்சார். ஸோ தேங்க்ஸ் டு ஷெரீஃப் மாஸ்டர் அண்ட் சன்ஸ் மாஸ்டர் ஹரி மாஸ்டர் அண்ட் சவுண்ட் டிசைனர்ஸ் அண்ட் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அபினேஷ் பிரதர் அண்ட் ஞானவேல் சார் அண்ட் என்டையர் டீம் தேங்க்யூ ஸோ மச். பிரசிடென்ட் அவார்டு கொடுக்கும்போது எடுத்த ஃபோட்டோகிராஃப். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா யார் அவார்டு கொடுக்குறாங்க யார் அவார்டு வாங்கிக்கிறாங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது. இவர் மட்டும் ஒரு வழி கண்டுபிடிச்சார். அந்த அம்மா அங்கேருந்து வரும்போது இவர் கை ரெண்டும் இப்படி விரிச்சு வா வந்து கட்டிக்க வா வா அப்படிம்பார். ஸோ அந்த லேடி இவரை பார்த்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் 2 பேரும் ராமன் நானும் சேர்ந்து ஜாயின்ட் ஸ்டடி பண்ணோம். ஜாயின்ட் ஸ்டடின்னா நான் நைட்டு சினிமா போகிறதுக்கு ஒரு வழி. திடீர்னு பார்த்தா ராமன் கண்ணில் பட மாட்டோம். பின்னாடி திரும்பி சைக்கிளில் கையில் தூக்கிட்டு இந்த மேடு பள்ளத்தை எல்லாம் தாண்டி ஓடிட்டுருப்பான். திரும்பி இந்த சைடு பார்த்தோன்னா அங்கே வந்து இந்த பிளாக் ஹெரல்டில் எஸ்பியும் சாந்தாமாவும் உட்காந்துட்ருப்பாங்க காரு கூட அதே தேட்டருக்கு. ஸோ இவரை பார்த்து நானும் பைக் எடுத்து திருப்பி ஓடிடும். அங்கே போனால் ரெட் பியர்ட்னு ஒரு படம், ரோஷமான்னு ஒரு படம். இதுதான் நான் எனக்கு வந்து முதல் முறை ஒரு இன்டர்நேஷ்னல் சினிமாவை பார்க்குற ஒரு வாய்ப்பு. அதுவும் வந்து என்னை இன்னி வரைக்கும் பாதிக்கிற ஒரு சினிமா ரோஷமா.